Today we're going to, you're able to see the blackboard, right? Okay. So நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா I'm going to see some introduction to machine learning and so நான் முன்னாடியிலேருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் that IIoTக்கு whenever you have a cloud operation இந்த எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு ஏஐ பேஸ்ட் அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத we have been stressing from the start. ஓகே, ஸோ ஏஐ பேஸ்ட் ஆகட்டும், இல்லை மிஷின் லேர்னிங் ஆகட்டும், இல்லை டீப் லேர்னிங் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய அல்கோரிதம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் பீன் யூஸிங் via the cloud platform, particularly for predicting the performance. அதான் நம்ம வந்து அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே, in that context only we have been using these kinds of technologies. ஓகே, ஸோ நம்ம பார்த்த கம்பெனிஸ் கூட நம்ம GE Predicts பார்த்தோம், இல்லை வந்து which they used digital twin, அல்லது இன்னொரு கம்பெனி வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆக்சுவலி டெல் யூ அபவுட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் அ ப்ராட் திங். ஏஐன்றது என்ன அப்படின்ற ஹியூமன்ஸை வந்து ஹியூமன் லைக் திங்கிங்கை எட்டுன்னு வர்றது. இன்டெலிஜென்ஸுன்றது மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸை மிஷினுக்கு எட்டுன்னு வர்றது தான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம் மிஷின்ஸ்க்கு. ஓகே, ஏஐயோட ஒரு சப்செட் வந்து மிஷின் லேர்னிங். ஏஐயோட ஒரு சப்செட் வந்து மிஷின் லேர்னிங். அகெயின் மிஷின் லேர்னிங்கோட சப்செட் வந்து டீப் லேர்னிங். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங் நிறைய வகையில் பண்ணலாம். அதில் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணலாம். நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது அடுத்த லேயர் ஆஃப் ஏஐ பேஸ்ட் டெக்னிக் இஸ் கால்ட் அஸ் டீப் லேர்னிங். இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே டீப் லேர்னிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, போன கிளாஸில் கூட பார்த்தோம், டேட்டா அனலிட்டிக்ஸ், பிக் டேட்டா. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஏன் இதை பிக் டேட்டான்னு சொல்கிறோன்னா, ஐஐஓடியில் பார்த்தாக்கா நமக்கு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அப்படியே எக்கச்சக்கமாக டேட்டா வருது. ஒரு சென்சார்லேருந்தும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்தும் இந்த மாதிரி நமக்கு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வருது. இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது? ஸோ பிக் டேட்டா அனலிட்டிக்ஸே எங்கே வருது அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எங்கே வந்து நமக்கு ஃபெயில் ஆகுதோ அந்த இடத்துல தான் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸே பிக்சரில் வருது. நம்ம போன கிளாஸில் கூட பிக் டேட்டா அனலிட்டிக்ஸோட ஒரு முக்கியமான 5 V's பார்த்தோம். டேட்டா வந்து வால்யூமினஸாக இருக்கும். ஓகே, டேட்டா வந்து வாட் யூ சே வெரைட்டி ஆஃப் டேட்டா ஃபார்மேட்ஸ் வரும்னு பார்த்தோம். வெரைட்டி ஆஃப் டேட்டா ஃபார்மேட்ஸ் ஆர் பாசிபிள். அதே மாதிரி வேல்யூ, ஹவு மச் வேல்யூ யூ ஹேவ் ஃபார் த டேட்டா. ஓகே, அடுத்து வெராசிட்டி ஆஃப் த டேட்டா, அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் த டேட்டா. இந்த மாதிரி 5 V's என்னன்றது லாஸ்ட் செஷனில் கூட பார்த்தோம். ஓகே, ஸோ பிக் டேட்டா. ஸோ டேட்டாலேருந்து நமக்கு வந்து டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ் இருக்குது. டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ். ஸோ டேட்டா மைனிங்கிறது என்னென்னா, பேசிக்கலாக ஒரு டேட்டாவை வச்சு அந்த டேட்டாலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி எட்டுன்னு வருது, நாம் சொல்லக்கூடிய ஒரு இன்சைட்டோ இல்லை ஒரு பேட்டர்னையோ எப்படி அப்சர்வ் பண்ணுறது. தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா மைனிங். ஓகே, இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நாம் இப்போ இந்த கிளாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இது ஐஐஓடியில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, தட்ஸ் த கன்சர்ன் ஃபார் டுடே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். It's a subset of artificial intelligence which uses computational algorithms. இது என்ன பண்ணோம்னா, computational algorithm யூஸ் பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. which is used to analyze the data and make intelligent decisions out of the data. ஓகே, அதுக்கு தான் வந்து இது மெயினாக யூஸ் ஆகுது. அண்ட் பேசிக்கலாக நீங்கள் எம்எல்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்லில் வந்து மெயினாக த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எம்எல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெயின்லி தே ஒர்க் வித் அ லார்ஜ் டேட்டா செட். ஓகே, அடுத்தது தே லேர்ன் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஏன்றது ஜென்ரல், அதில் ஒரு சப்செட் தான் எம்எல். ஓகே, மிஷின் லேர்னிங் நேம்லேயே இருக்குது பாருங்கள், மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறோம். நம்ம மிஷினை வந்து ஆதி காலத்தில் கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா,
பிபோன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் யூ கால் இட் அஸ் பிபோ ஆர் சாரி கிகோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜிகோன்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் கிகோனா கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். ஸோ கம்ப்யூட்டருக்காக எதுவுமே யோசிக்கிற தன்மை கிடையாது. நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும் கம்ப்யூட்டர் பேசிக்கலாக. பட் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம், அந்த மிஷினை தானாக லேர்ன் பண்ண வைக்கிறோம். ஓகே, ஏன்றது நீங்களாகவே ரூல்ஸ் டிஃபைன் பண்ணி அந்த ரூல்ஸ் படி நடக்க வைக்கிறது. மிஷின் லேர்னிங்னா அந்த மிஷினே தானாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. ஓகே, அதான் சொன்னேன். இதில் வந்து லார்ஜ் டேட்டா செட் இருக்கும். மிஷின் லேர்ன்ஸ் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ். மிஷின் லேர்ன்ஸ் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ். பேசிக்கலாக நம்ம மிஷினை வந்து ட்ரெயின் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்லேருந்து அது வந்து இன்னும் பெட்டராக அது லேர்ன் பண்ணினே இருக்கும். ஓகே, தே டோன்ட் ஃபாலோ, இதான் ரொம்ப முக்கியமானது, தே டோன்ட் ஃபாலோ எனி ரூல் பேஸ்ட் அல்கோரிதம் எதுவுமே ஃபாலோ பண்ணாது. ஓகே, ஸோ ரூல் பேஸ்ட்னா நம்ம நார்மலாக ஃபஸி சிஸ்டத்துலாம் பார்த்திங்கன்னா ரூல் பேஸ்ட் கொடுப்போம். இஃப் டெம்பரேச்சர் இஸ் ஸோ மச் அண்ட் ப்ரெஷர் இஸ் ஸோ மச் அவுட்புட் ஷுட் பி, இதான் ரூல் பேஸ்ட் சிஸ்டம். அந்த மாதிரி ரூல் பேஸ்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, இட் வில் பி டூயிங் இட்ஸ் ஓன் ப்ரெடிக்ஷன்ஸ். தட் இஸ் வாட் இஸ் த கிரேட்னஸ் அபவுட் மிஷின் லேர்னிங். ஓகே, இப்போது இந்த மிஷின் லேர்னிங் சொல்கிறோம் இல்லையா, மிஷின் லேர்னிங்கிறது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி வால்யூம்னஸ் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸ் எடுத்துப்போன்னு வச்சுங்களேன். ஹாஸ்பிட்டலோடைய டேட்டா பேஸ், இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி தான், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ ஹாஸ்பிட்டலோட டேட்டா பேஸ் எடுத்திங்கன்னா இதில் இன்ஃபர்மேஷன் யாரை பற்றி இருக்கும்? பேஷண்ட்டை பற்றி இருக்கும், அப்புறம் டாக்டர்ஸை பற்றி இருக்கும், அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பேஷண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுக்கிறோன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ என்ன இருக்கலாம்னா பேஷண்ட்டோட ஐடி இருக்கும், அப்போ அவங்க நேமு, அப்போ என்றைக்கு அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு வந்தாங்க, காமன் டீட்டெயில்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்க ஹைட்டு, வெயிட்டு, ஓகே, அவங்களுக்கு என்ன டிசீஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஒரு பேஷண்ட்டுன்னு பார்த்தாக்கா. ஓகே, இப்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம என்ன ஆக்சுவலாக பார்க்குறோம் அப்படின்னா சம்திங் யூ கால் இட் அஸ் அட்ரிபியூட்ஸ். we see something called as attributes அப்படின்றதான் பார்க்குறோம். ஓகே, என்ன பேராமீட்டர்ஸ், அதான் நம்ம ஆக்சுவலாக அதாவது டேட்டா வந்து we can actually classify into attributes. பர்டிகுலர்லாக வர டேட்டாவில் வந்து 4 டைப் ஆஃப் அட்ரிபியூட் இருக்கும். ஆக்சுவலாக யூ கேன் அப்சர்வ் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாமினல் அட்ரிபியூட். ஸோ நாமினல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் சம் வேல்யூ ஆஃப் சம் கேட்டகரி. நம்ம வந்து இப்போ நாமினல் வேல்யூ சொல்கிறோம் இல்லையா, ஒரு பேஷண்ட் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நாமினல் லெவலில் இருக்குது, அதோட கம்மியாக இருக்குது. ஸோ நாமினல்ன்றது வெதர் இட் இஸ் நார்மல் ஆர் நாட். ஓகே, வேல்யூ ஆஃப் சம் கேட்டகரி ஆர் அ ஸ்டேட் ஆஃப் டேட்டா. ஓகே, இது வந்து ஒரு கேட்டகரைசேஷன் அட்ரிபியூட். திஸ் இஸ் அன் கேட்டகரைசேஷன் அட்ரிபியூட். ஓகே, ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைனரி அட்ரிபியூட்ஸ். பைனரி அட்ரிபியூட்னா எய்தர் இட் கேன் பி 0 or 1. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோவிடுக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் 1, கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், 0 நெகட்டிவாக இருந்தால் 0. இந்த மாதிரி பைனரி அட்ரிபியூட்ஸ். மூணாவது அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினல் அட்ரிபியூட்ஸ்ன்றாங்க. ஆர்டினல் அட்ரிபியூட்ஸ். ஸோ ஆர்டினல் அட்ரிபியூட்னா இட் இஸ் கிவிங் சம் மீனிங்ஃபுல் ரேங்க் ஆர் ஆர்டர். யூ கிவ் அ ரேங்க் ஆர் அ ஆர்டர். ஓகே, நாலாவது தான் வந்து நியூமரிக்கல் அட்ரிபியூட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் height of the person, weight of the person. ஓகே, இதெல்லாம் வந்து நியூமரிக்கல் அட்ரிபியூட்ஸ். இந்த கொடுத்துருக்க 4 அட்ரிபியூட்டில் இந்த நாமினல் ஆகட்டும், பைனரி ஆகட்டும், ஆர்டினல் ஆகட்டும், இது மூணுமே வந்து குவாலிட்டேட்டிவ். whereas you take our numerical, it is quantitative. We'll be able to distinguish between what is qualitative and quantitative. So numerical மட்டும் தான் நமக்கு ஒரு குவான்டிட்டியாக கொடுக்கும். ஓகே, மற்றது எல்லாமே வந்து qualitative attributes. They are called as qualitative attributes. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இந்த டேட்டாவில் வரக்கூடிய மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இது இல்லாமல் இன்னும் கூட அட்ரிபியூட்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ நம்ம டேட்டா அட்ரிபியூட்ஸை வந்து இன்னும் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா
discrete attributes, continuous attributes அப்படின்னும் classify பண்ணலாம். We can classify as discrete and continuous. ஓகே, இப்போ நம்ம சிக்னல் கண்டிஷன்லாம் பார்த்துருப்போம், முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான். ஒரு டேட்டா வருது அப்படின்னா வாட் இஸ் த கன்வென்ஷனல், ஒரு சிக்னல் வருதுன்னு வச்சுப்போம். ஒரு சென்சார்லேருந்து ஒரு சிக்னல் ரெக்கார்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுவோம் அந்த சிக்னலை? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி டூ வித் த சிக்னல்? என்ன பண்ணுவோம் அந்த சிக்னலை? ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ராசஸ் பண்ணி அதில் நாய்ஸு ஃபில்டர் எதாவது ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் அதுலேருந்து நம்ம வி டூ சம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் நாம் வந்து அதுலேருந்து வி யூ கம் அவுட் டு அ கன்க்ளூஷன் அண்ட் யூ டூ அ ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ யூ ப்ரெசென்ட் இட் எய்தர் வித் அ பிளாட் ஆர் சம்திங். ஓகே, தட்ஸ் வாட் யூ டூ. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் டேட்டாவும் இனிஷியலாக வந்தால் வி ஹேவ் டு ப்ரீ ப்ராசஸ் த டேட்டா. டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணிவிட்டு தான் அந்த டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்ணும் பொழுது அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள் டு விஷுவலைஸ். அந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி தான் நம்ம சில இன்ஃபர்மேஷனை வந்து விஷுவலைசேஷன் மூலமாக எட்டுன்னு வர முடியும். வி கேன் யூஸ் அ ஸ்கேட்டர் பிளாட் அல்லது ஒரு பாட்ஸ் பிளாட் அல்லது ஒரு ஹிஸ்டோகிராம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம, இல்லை பிக்சல் ஓரியன்டேஷன், பிக்சல் எந்த அளவுக்கு ஓரியன்ட் ஆகிருக்கு, அப்புறம் ஜாமெட்ரி எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் தான். ஓகே, இது மூலமாக அந்த டேட்டா எப்படி இருக்குது அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணுறோம். நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா, க்ளவுட் மூலமாக கிடைக்கக்கூடிய டேட்டா ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். நம்ம அதை இதில் கூட பார்த்தோம். ஸோ பிக் டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்கில் பார்த்தாக்கா இந்த வெரைட்டி அப்படின்ற ஒரு பேராமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, அதான். ஸோ யூ கெட் அன் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா. ஓகே, நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா வந்துச்சுன்னா அந்த டேட்டாவை நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம். வில் யூஸ் 70:30. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 70 வந்து நம்ம ட்ரைனிங்க்கு பயன்படுத்துவோம், 30 வந்து டெஸ்டிங்க்கு பயன்படுத்துவோம். ஓகே, இட்ஸ் அ பர்சன்டேஜ், 70%, 30%. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய பிஹெச்டி ரிசர்ச்சுக்கு ஆக்சுவலாக நான் பண்ணது பார்த்திங்கன்னா பிரெயின் டியூமர் ஆக்சுவலாக என்னோடய ரிசர்ச்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா, கேன்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பிரெயின் டியூமரை வந்து ஏர்லியாக ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் அட் த ஏர்லி. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இனிஷியல் டயக்னோசிஸ்க்கு நான் சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணுறேன். சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணி அந்த டிசீஸ் இருக்கா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அப்போ நான் எனக்கு என்ன பண்ணேன்னா, 2 ஹாஸ்பிட்டலில் அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணி என்னோடய அல்கோரிதத்தை வந்து ட்ரெயின் பண்ணேன். ஐ வாஸ் யூஸிங் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணேன் அந்த நெட்வொர்க்கை இந்த பர்டிகுலர் டேட்டாக்கு. அடுத்த செட் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணேன். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் கைண்ட் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். அதுக்கு பேர் வந்து செல்ஃப் ஆர்கனைசிங் மேப். இதான் நான் யூஸ் பண்ண நியூரல் நெட்வொர்க் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வாட் ஐ வாண்டட் டு இன்ஃபர் ஃப்ரம் ஹியர் இஸ், வந்திருக்க டேட்டாவில் 70% we use it for training and 30% we use it for testing. Okay, so in the training data la enna பண்ணுவோம் அப்படின்னா, based on that sample we create a training data set. ஒரு training data set form பண்ணுவோம். ஓகே, இதான் வந்து நத்திங் பட் ட்ரைனிங் டேட்டா செட்னு சொல்லலாம், அல்லது மேத்தமெட்டிக்கல் மாடல்னு சொல்லலாம். ஓகே, யூ கிரியேட் அ ஃபர்ஸ்ட் இனிஷியல் மாடல் யூஸிங் விச் யூ ட்ரெயின் யுவர் சிஸ்டம். அந்த ட்ரெயின் பண்ண சிஸ்டத்தை இந்த டேட்டா வச்சு எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நார்மலி டூ இன் யுவர் மிஷின் லேர்னிங். எந்த ஒரு மிஷின் லேர்னிங் பேஸ்ட் அல்கோரிதமாக இருந்தாலும் திஸ் இஸ் த வே வி டூ இட். ஓகே, மிஷின் லேர்னிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. The machine learning is having different types. Okay, so என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, supervised learning, semi supervised learning, அப்புறம் we have unsupervised learning, then we have something called as say reinforcement learning. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் சூப்பர்வைஸ்ட் வில் சி. ரொம்ப சிம்பிளாக முதல்ல சூப்பர்வைஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். சூப்பர்வைஸ்னால் நத்திங் பட்
உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற விஷயந்தான். குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது எப்படி கற்றுக் கொடுப்போம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜென்ரல் திங்கிங் ஹியூமன் லேர்ன் பண்ணுற விஷயம் சிலதெல்லாம். ஓகே, அவர் திங்கிங் இஸ் போத் சூப்பர்வைஸ் எல்எஸ் அன்சூப்பர்வைஸ். சின்ன வயசில் நாம் கற்றுக்கிறது எல்லா விஷயமே சூப்பர்வைஸ் தான். அப்பா வந்து நமக்கு வந்து இதுதான் யானை, ஸோ யானைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கொடுப்பாரு, நமக்கு அதுக்கு ஒரு தும்பிக்கை இருக்குது, அது உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும், அதுக்கு வந்து 4 கால் இருக்குது. ஓகே, அதோட சத்தம், அந்த சத்தம், அந்த பாடி கலரு, அந்த தும்பிக்கை, இதெல்லாம் தான் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தட் எலிஃபெண்ட். ஸோ இதை நம்ம கற்றுக் கொடுப்பாரு. அப்போது இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஃபலோ பார்க்குறோன்னு வச்சுக்கோ, எருமையை பார்க்குறோன்னா கலர் அதே மேட்ச் ஆகுது ஆல்மோஸ்ட், பட் காலும் இருக்குது, கை இது இருக்குது, பட் தும்பிக்கை இல்லை, சத்தம் வேறு. ஸோ தட்ஸ் ஹவ் அதில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் யூ லேர்ன். ஓகே, ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன பேசிக்கலாக அப்படின்னா, யூ கிவ் அ ப்ரீ டிஃபைன்ட் இன்புட்ஸ். அதாவது இந்த இன்புட்டுக்கு இதான் அவுட்புட் அப்படின்னு முதல்ல ட்ரெயின் பண்ணிடுறோம். இந்த மாதிரியான இன்புட் வந்தால் இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம் முதல்ல சிஸ்டத்துக்கு. அப்புறம் இதை பேஸ் பண்ணி ஒரு லேர்னிங் அல்கோரிதம் இருக்கும். யூ ஹேவ் அ லேர்னிங் அல்கோரிதம். இந்த லேர்னிங் அல்கோரிதத்தில் இந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் வச்சு இது ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க்கில் வந்து யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த நெட்வொர்க். ஓகே, யூ வில் ஹேவ் சம் வெயிட்ஸ். ஸோ இந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணி இட் வில் லேர்ன். இந்த மாதிரி இன்புட் வந்தால் இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு லேர்ன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இஃப் யூ கிவ் அ டிஃப்ரெண்ட் இன்புட், இட் வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் வாட் இஸ் த அவுட்புட். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஏ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, ஒரு சூப்பர்விஷன், ஒரு வாதியார் இருந்து கற்றுக் கொடுக்கறது பேர் தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, ஸோ வாதியார் இருந்து உங்களுக்கு சொல்கிறாரு இப்படி தான் பண்ணணும், இது இப்படி பண்ணிங்கன்னா இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் அ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஃபைன். ஸோ நார்மலாக நமக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் புட் இட் ஆஸ் அன் பிளாக் டயக்ராம், யூ கேன் ஜஸ்ட் சம்திங் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் சம் ரா டேட்டா. யூ வில் ஹேவ் அ ரா டேட்டா. ஓகே, யூ வில் கோ ஃபார் அன் அல்கோரிதம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய ட்ரெயின்டு டேட்டா செட், trained or labeled data set will be the correct term. Labeled data set. Okay, we'll use a labeled data set. So இப்படி தான் இருக்கும் டேட்டா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி it will do its own processing. It will do its processing and finally it will give an output. ஸோ இதில் எதெல்லாம் A, எதெல்லாம் B, எதெல்லாம் C அப்படின்னு பிரித்து காட்டும். ஓகே, டி இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு மிக்சர் ஆஃப் டேட்டா இருக்கும். ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும். இதில் எது ஏ, எது பி, எது சி, எது டின்னு பிரித்து காட்டுறது. ஓகே, இப்போ முக்கியமானது என்னென்னா, இந்த டேட்டா செட் எப்படி கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் எல்லா அல்கோரிதமும் மாறுபடும். ஸோ உங்களுக்கு லேபிள்டு டேட்டா செட், அதாவது ட்ரெயின்டு டேட்டா செட் கொடுக்குறோம் அப்படின்னா, தென் இட் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் அ சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அதுக்கு பேர் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஒரு சூப்பர்விஷனில் நடக்குது, அதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா யாரோ ஒருத்தரோட சூப்பர்விஷனில் நடக்குது, அதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகே, சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சம்திங் லைக் த மோஸ்ட் காமன் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷன், அப்புறம் வந்து லாகரிதமிக் ரெக்ரெஷன் சொல்லலாம், அப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட், அப்புறம் we have neural networks, we have support vector machines, அப்புறம் வந்து we have decision trees. இதெல்லாம் மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, பேசிக்கலாக லீனியர் ரெகுலேஷன் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபோர்காஸ்டிங். ஓகே, ஸோ முன்னாடி சூப்பர்வைஸ்டேஷன் லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது சொல்கிறேன். முக்கியமானது, ஆஸ் ஐ டோல்ட், இட் இஸ் த பேசிக் வே இட் இஸ் லேர்ன். சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. யூ ஹேவ் 2 important factors in supervised learning. One is classification. Second one is regression. 2 முக்கியமான
விஷயம் இருக்குது as far as supervised learning is concerned. ஓகே, ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன், செகண்ட் வந்து ரெக்ரெஷன். என்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் இஸ் த குரூப்பிங் ஆஃப், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இது ஏ இது பின்னு பிரிக்கிறோம் இல்லையா, கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்படி இஃப் யூ ஆர் கிளாஸிஃபையிங் the different attributes, something like your what are the attributes we have seen? So if you are classifying the nominal, binary and ordinal attributes, so இதெல்லாம் classify பண்ணிங்கன்னா it is classification. Nominal attributes, binary attributes, ordinal attributes classify பண்ணிங்கன்னா it is called as classification. அதே வந்து நியூமரிக்கல் அட்ரிபியூட்ஸை கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் ரெக்ரெஷன். அதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் இஸ் திஸ் வில் ஒர்க் வித் ஒன்லி நியூமரிக்கல் அட்ரிபியூட்ஸ். திஸ் வில் ஒர்க் வித் ஆல் த குவாலிட்டேட்டிவ் அட்ரிபியூட்ஸ். குவாலிட்டேட்டிவ் அட்ரிபியூட்ஸில் ஒர்க் பண்ணிச்சுன்னா இட் இஸ் கால்ட் கிளாஸிஃபிகேஷன். இட்ஸ் அ பைனரி, ஆர்டினல் ஆர் நாமினல். ஆல் த குவான்டிடேட்டிவ் அட்ரிபியூட்ஸில் ஒர்க் பண்ணால் அது பேர் ரெக்ரெஷன். Okay, so linear regression maina vandu it is used for forecasting. Linear regression is mainly for forecasting, predicting values, adhu dhaan use avudhu. So idellame more or less SVM avattum, decision trees avattum, all these are used for both classification and regression. Both for classification and regression. Particular decision trees pathina it is particularly suited for multi-dimensional data. It is suited for multi-dimensional data. Okay, so random forest என்றது பேர் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் சம்திங் லைக் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாசிஃபையரையும் ஒரு ட்ரீ மாதிரி எடுத்துப்பாங்க. கிளாசிஃபையர் வில் பி டேக்கன் அஸ் எ ட்ரீ. ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. ஓகே, ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. ஓகே, ஸோ ட்ரீன்றது என்னென்னா எப்படி ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, அதோட ரூட்லேருந்து ஆரம்பித்து அதோட ட்ரங்க் வழியாக போய் அதோட லீவ்ஸ் வழியாக போகிறீங்க இல்லையா, அதான் ட்ரீ. அதான் டிசிஷன் ட்ரீலையும் அதான் ஆக்சுவலாக. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் என்னென்னா ஒரு ரேண்டமாக ஒரு செட் ஆஃப் பாலிசியில் எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரீஸ் இருக்குது. ஸோ ட்ரீஸ் அதிகமாக இருந்தால் மோர் அக்யூரேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். மோர் அக்யூரசி. It tells you about more accuracy. Okay, so that's what we do in a random tree. So ஒரு ட்ரீக்கும் ஒரு அவுட்கம் இருக்கு. Most possible outcome is chosen. That's what happening in a random forest. Okay, so இது இல்லாமல் இன்னும் பாப்புலராக இருந்து பார்த்தீங்கன்னா k nearest neighbor, KNN algorithm. It is also a supervised algorithm. Okay, so KNN algorithm, these are all some of the supervised learning algorithm that are available. ஸோ செகண்ட் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செமி சூப்பர்வைஸ்ட். செமி சூப்பர்வைஸ்ட் அது என்ன? செமி சூப்பர்வைஸ்ட்னா இவர் சூப்பர்வைஸ்டுக்கும் அன்சூப்பர்வைஸ்டுக்கும் நடுவில் இருக்கவர். இட் இஸ் சம்திங் பிட்வீன் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட். அதாவது இதில் வந்து யூ ஹாவ் அ லிமிட்டட் செட் ஆஃப் லேபிள் டேட்டா. ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ கம்ப்ளீட் செட் ஆஃப் லேபிள் டேட்டா. ட்ரெயின்டு டேட்டா தான் வச்சு நம்ம அல்கோரிதம் ஒர்க் பண்ண வைக்கிறோம். இஃப் யூ ஹாவ் அ லிமிட்டட் செட் ஆஃப் லேபிள் டேட்டா தென் யூ கால் இட் ஆஸ் செமி சூப்பர்வைஸ்ட். அதுக்கு பேர் என்னென்னா செமி சூப்பர்வைஸ்ட். லிமிட்டட் செட் ஆஃப் லேபிள் டேட்டா இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் செமி சூப்பர்வைஸ்ட். ஓகே, ஸோ உங்களோட டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் லேபிள்டு டேட்டா செட் அண்ட் அன்லேபிள்டு டேட்டா செட் இருக்கும். போத் வில் ஹேவ் லேபிள்டு ஆஸ் வெல் அஸ் அன்லேபிள்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் செமி சூப்பர்வைஸ்ட். ஸோ தேர்ட் கேட்டகரி இஸ் கால்ட் அஸ் அன்சூப்பர்வைஸ்ட். அன்சூப்பர்வைஸ்ட். ஓகே, ஸோ அன்சூப்பர்வைஸ்டுன்றது என்னென்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்லேபிள் டேட்டா. டேட்டாவை ஃபுல்லாக கேட்டகரைஸ் பண்ணாத டேட்டா. இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்லேபிள்டு ஆர் அன்ட்ரெயின்ட் டேட்டா. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ட்ரெயின்டு டேட்டாவில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அன்ட்ரெயின்டு டேட்டாவில், அன்லேபிள்டு டேட்டாவில் என்ன ஆகும்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். ஒரு புது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு.
அல்லது ஒரு hidden பேட்டர்னை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, டு டிடெக்ட் hidden பேட்டர்ன். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து திஸ் கைண்ட் ஆஃப் அன்சூப்பர்வைஸ்ட். ஓகே, சம்திங் லைக் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அனாலஜி சொல்லணுன்னா, ஏகலவ்யா. யூ நோ அபவுட் ஏகலவ்யா. ஏகலவ்யாவுக்கு வந்து வாத்தியார் இல்லை. ஏகலவ்யன் படிச்சிருப்பீங்க, தெரியும்ல அந்த கதை. ஸோ அவருக்கு வந்து வாத்தியாரே கிடையாது. வாத்தியார் மாதிரி ஒரு உருவ உண்மையை வச்சுக்கிட்டு அவராகவே கற்றுப்பார். ஓகே, ஸோ அர்ஜுனரோட இவர் வந்து ஆர்ச்சரியில் வந்து ரொம்ப தலைச்சிறந்தவர் ஆகிடுவார். இந்த கதை நமக்கு தெரியும் முன்னாடி. ஓகே, ஸோ சம்திங் லைக் தட், தட் இஸ் கால்ட் அஸ் அன் அன்சூப்பர்வைஸ்ட். ஹிடன் டேலண்ட்ஸை தானாக எட்டுன்னு வர முடியும், அதான் ஏகலவ்யன். அதே மாதிரி தான் ஹிடன் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில். மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்சூப்பர்வைஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிஜிட்டல் அட்வர்டைஸிங்கில் we use it for digital advertising. When you advertise a product, how much this particular you can predict the customer behavior. கஸ்டமரோட பிஹேவியரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அவங்க எப்படி இந்த மாதிரி ஆட்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஒரு ஆடில். ஸோ இட் இஸ் அன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, ஸோ வென் ஐ சே அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதில் ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்குது. எப்படி நம்ம சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் கிளாசிஃபிகேஷனும் ரெக்ரெஷனும் முக்கியமானதுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி அன்சூப்பர்வைஸ்டிலும் ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஒன்றுக்கு பேர் கிளஸ்டரிங் ஆஃப் டேட்டா. ஃபர்ஸ்ட் திங் இஸ் கால்ட் அஸ் கிளஸ்டரிங் ஆஃப் டேட்டா. செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன் ஆஃப் டேட்டா, டேட்டா ரிடக்ஷன். கிளஸ்டரிங்னா என்ன அப்படின்னா, ஒன்றா இருக்க டேட்டாவை குரூப் பண்ணுறது, குரூப்பிங் ஆஃப் டேட்டா ஆஃப் சிமிலர் பேட்டர்ன். கிளஸ்டரிங் இஸ் கால்ட் அஸ் grouping of similar data. சிமிலர் டேட்டாவை குரூப் பண்ணுறதுக்கு பேர் கிளஸ்டர் அப்படின்னு பேர், குரூப்பிங் ஆஃப் சிமிலர் டேட்டா. ஓகே, ஸோ மோஸ்ட் காமனாக கிளஸ்டரிங்கில் பார்த்தீங்கன்னா கே மீன்ஸ் கிளஸ்டரிங், ஃபஸி சி மீன்ஸ் கிளஸ்டரிங், இதெல்லாம் வந்து கிளஸ்டரிங்கில் வரும். ரிடக்ஷன்னா டேட்டா அப்சல்யூட் டேட்டாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு முக்கியமான டேட்டா மட்டும் வைக்கிறது. ஸோ இதுக்கு ரொம்ப காமனாக பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், டேட்டாவை ரிடக்ஷன் பண்ணணும். டைமென்ஷனல் ரிடக்ஷன், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகே, பிரின்சிபல் காம்பவுண்ட், இண்டிபெண்டன்ட் காம்பவுண்ட் அனாலிசிஸ், இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ இந்த கே மீன்ஸ் ஃபஸி சி மீன்ஸ்னால் என்ன அப்படின்னா, கே மீன்ஸ் இஸ் அ மோஸ்ட் பாப்புலர் கிளஸ்டரிங் அல்கோரிதம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ரொம்ப டிப்பிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Using k-means clustering, you can do a image segmentation. I'll tell you image segmentation பண்ண முடியும் எப்படின்ற ஐடியா நான் சொல்கிறேன். ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, யூ டேக் அன் இமேஜ். ஒரு கேன்சரோட இமேஜ் இருக்குது, ஒரு டியூமரோட இமேஜ் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு செல்ஸ் இருக்குது அப்படி மாதிரி. ஓகே, we know that it is a grayscale image. We know that it is a grayscale image. We are taking say CT image, ஒரு grayscale image. இப்போ இந்த கிரேஸ்கேல் இமேஜ்னால் என்ன அர்த்தம், நமக்கு 0 to 255 ஷேட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 0 இஸ் பிளாக், 255 இஸ் ஒயிட். ஸோ ஒரு சிடி இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 255 ஷேடு வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டியூமரோட ஏரியாவை மட்டும் நான் செப்பரேட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டியூமரோட ஏரியா மட்டும். ஸோ இதோடைய பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது கம்பேர்ட் டு திஸ் ஒன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சே ஐ ஜஸ்ட் கீப் 2 கிளஸ்டர்ஸ் வச்சுக்கலாம், 2 அல்லது 3 கிளஸ்டர். கிளஸ்டர்ன்றது என்னன்னா, குரூப் ஆஃப் சிமிலர் ஐட்டம் இஸ் கால்ட் அஸ் எ கிளஸ்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு 3 கிளஸ்டர் வச்சுருக்கேன். அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல டாட் வச்சுக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேஷ் போட்டது, லைன்ஸ் போட்டதெல்லாம் ஒரு கிளஸ்டர். இந்த வேல்யூஸ் இருக்க பிக்சல்ஸ்லாம் ஒரு கிளஸ்டர். ஓகே, ஸோ இது ஒரு கிளஸ்டர். அடுத்தது இந்த மாதிரி டாட் இருக்கிற பிக்சல்லாம் ஒரு கிளஸ்டர், பிளாங்காக இருக்கிறதெல்லாம் ஒரு பிக்சல், ஒரு கிளஸ்டர். அப்படின்னு நான் 3 கிளஸ்டர் டிஃபைன் பண்ணிப்பேன். ஓகே, ஐ எம் டிஃபைனிங் 3 கிளஸ்டர்ஸ். ஸோ இதான் வந்து கேன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் கே. ஹவு மெனி கே ஐ டிஃபைன்? ஸோ ஐ டிஃபைன் கே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன், 3 கிளஸ்டர் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரிஜினல் டேட்டாவை எடுத்துப்பேன். இந்த ஒரு டேட்டாவையும் என்ன பண்ணுவோன்னா, இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். யூ கால் இட் ஆஸ் ஈக்லிடியன் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஈக்லிடியன் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். ஓகே,
நீங்கள் வந்து அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் லெவல்குள்ளார இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பாயிண்ட் இங்கே இருக்குது, ஒரு டேட்டா பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்க, இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்க. எது கம்மியாக இருக்கும்? இதுதான் கம்மியாக இருக்கும். அப்போ இது கம்மியாக இருந்தால் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் செட். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ கால்குலேட் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கிளஸ்டர். ஸோ எதெல்லாம் அந்த கிளஸ்டரோட சேருதோ அதெல்லாம் ஒன்றா ஃபார்ம் பண்ணினே வருவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் யூ டூ இன் கிளஸ்டரிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக், k-means clustering algorithm. So again you will update the centroid of the cluster. Clusteroda centroid update பண்ணிப்போம். Again you will do it as a iterative process until you get the different clusters. ஆக்சுவலாக இது கிளஸ்டர் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, இந்த அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னா, இந்த பிக்சல்ஸ் இருக்கிற ஒரு பார்ட் தனியாக ஒரு இமேஜாக வந்துடும், இந்த கிளஸ்டர்ஸ் இருக்கிறது செப்பரேட் இமேஜ் ஆகிடும், இது ஒரு செப்பரேட். அதுலேருந்து உங்களுக்கு வேண்டிய ஆப்ஜெக்ட்டை நீங்கள் தனியாக செக்மெண்ட் பண்ணிக்க முடியும். தட்ஸ் அ k-means clustering algorithm. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் unsupervised learning. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் unsupervised learning. ஓகே, ஸோ அடுத்த டைப் ஆஃப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா reinforcement learning. reinforcement learning. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் சம்திங் லைக் நம்மளுடைய அனுபவங்கள்லாம் நீங்கள் ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங்னு எடுத்துக்கலாம். வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வி கெயின் இன் லைஃப். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் செய்வோம், ஒரு விஷயம் செஞ்சோன்னே அந்த விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்குதுன்னு வச்சுங்க. ஸோ யூ கால் இட் அஸ் அ ரிவார்ட். யூ கால் இட் அஸ் அ ரிவார்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவார்ட் கிடைக்குது, உடனே என்ன பண்ணுவீங்க, அதை தொடர்ந்து பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கிரிட்டிக் கிடைக்குது, யூ கெட் எ நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகே, தென் நீங்கள் போகிற பாதை வந்து தப்பு அப்படின்னு மாற்றுவீங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, இட் இஸ் ஹெல்ப் டு டெவலப் அ செல்ஃப் சஸ்டைனபிள் சிஸ்டம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு டெவலப் அ செல்ஃப் சஸ்டைனபிள் சிஸ்டம். செல்ஃப் சஸ்டைனபிள் சிஸ்டம் through continuous sequence of trials and errors. Through continuous sequence of trials and errors. நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற விஷயம், ஒரு விஷயம் பண்ணுறோம், அது வந்து ஒரு நல்ல பாராட்டு கிடைக்குது அப்படின்னா அடுத்தது பண்ணுவோம். ஓகே, இல்லை பேக். ஸோ இது ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் ஃபார் கிராஸ்பிங் அண்ட் ஸ்டாக். ஸோ இதுக்கு வந்து இட் யூசஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் யூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங். ஓகே, that's about reinforced learning. Fine, now I'll just share you some of the companies which use machine learning. Okay, so the first company that we are seeing here is C3 IoT. இதோட வெப்சைட் வந்து c3.ai. It's an IoT company. Basically it uses artificial intelligence, ML based algorithm யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது மெயினாக எதுக்குன்னா, இட் இஸ் அ க்ளவுட் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம். நம்ம சர்வீஸ் க்ளவுட் சர்வீஸில் நிறையா பார்த்துருக்கோம், CAS, PAS, IASன்னு. ஸோ தே ஆஃபர் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஓகே, ஸோ இது வந்து மெனி இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆயில் அண்ட் கிளாஸில், ஹெல்த் இண்டஸ்ட்ரியில். ஓகே, வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இட் இஸ் யூஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் பில்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். திஸ் இஸ் அ வெப்சைட் ஆஃப் இட். ஓகே, ஸோ மெயினாக வந்து டேட்டா இன்டகிரேஷன். ஓகே, ஸோ see you can see it is doing a predictions, industry specific predictions to optimize critical process. Okay, so main data integration, data management, data processing. So இது எல்லாத்துக்குமான AI based models they are using. So in the oil and gas industries, okay, predictive maintenance. See, this is what US Air Force use பண்றாங்க, IoT applications use பண்றாங்க. Okay, so these are the different things where these are the customers. Okay, where this particular company C3 AI.IoT is used. Okay, F-35 fighter planes. Okay, fine. So this is one company. The second company that we already know is GE Predicts, that we have already seen. Okay, ஸோ நம்ம ப்ரெடிக்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ பார்த்துருக்கோம். ஒரு ஃபுல் டே ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரெடிக்ஸில் மட்டும், ப்ரெடிக்ஸில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது எல்லாமே பார்த்தோம்.
It's a GE digital platform, particularly for IIoT. Predix is particularly for IIoT. Okay, so this is already we have seen what are the features that are available in Predix. Okay, what is the kind of technology they have in Predix, we have seen. Okay, the third which uses AI based cloud, which I wanted to share with you, is Oracle. Okay, Oracleன்றது வந்து they very important and beautiful important thing about Oracle is they deal with visualization of the data, analytics of the data. Okay, cloud application platform, see, banking applications, most IoT platforms. Okay, இதில் மெயின் அட்வான்டேஜ் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which I actually like is they offer pay as a go service. சர்வீஸ் வந்து பே ஆஸ் யூ கோ, அவர்லி பேசிஸ் சர்வீஸ் இருக்குது. ஓகே, க்ளவுட் சர்வீஸ் தான், பட் பே ஆஸ் யூ கோ, ஒரு அவர்லி பேசிஸில் பே பண்ணலாம். மந்த்லி ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, தட்ஸ் த பியூட்டி அபவுட் திஸ் பர்டிகுலர் thing. Okay, so you can use it. These are different ML based cloud platforms which uses AI for their industrial applications. Okay, so that's the story for today. So what we have seen today is what is an overview of machine learning, what are the different machine learning algorithms we have. Okay, what is the kind of supervised, what is unsupervised, what are the most popular algorithms under each of these categories, and we have seen typical websites which actually contributes towards these kinds of ML based applications for IoTs. Okay, so that's the